வணக்கம். ஒடிஷா மாநிலத்தோட இயற்கையான அதிசயங்களை பத்தி நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒடிஷாவில் இருக்கிற 5 மிக முக்கியமான தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை பத்தி ரொம்ப டீப்பா ஆராய போறோம். பொதுவான வரையறைகளை எல்லாம் தவிர்த்துட்டு நேரடியா இந்த இடங்களோட புவியியல் அமைப்பு, வரலாறு, அப்புறம் இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் நாம பேச போறோம். வாங்க உள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம போக போற பாதை இதுதான். முதல்ல சிலிக்கா ஏரியால ஆரம்பிச்சு, அப்புறம் பிதர்கனிகா, சத்கோசியா, டாம்பரா ஏரின்னு பயணிச்சு, கடைசியா பிரம்மாண்டமான ஹீராகுட் நீர்த்தேக்கம் வரைக்கும் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல சிலிக்கா ஏரி 1981லேயே அங்கீகரிக்கப்பட்ட இந்த இடத்திலிருந்து தான் நம்ம பயணத்தை நாம ஆரம்பிக்க போறோம். சிலிக்கா ஏரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தயான் நதியோட முகத்துவாரத்துல வங்காள விரிகுடாவை ஒட்டி ரொம்ப சரியா அமைஞ்சிருக்கு. கடல்ல இருந்து ஒரு பெரிய மணல் திட்டு மூலமா பிரிக்கப்பட்டு இந்தியாவோட மிகப்பெரிய கடலோர உவர்நீர் தடாகமா இது பிரம்மாண்டமா காட்சியளிக்குது. இதோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரலாறு ரொம்பவே ஆச்சரியமானதுங்க. 1981ல இது ஒரு முக்கிய இடமா அங்கீகரிக்கப்பட்டாலும் அதிகப்படியான வண்டல் மண் படிஞ்சதால 1993ல இது மாண்ட்ரிக்ஸ் அபாய பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுச்சு. ஆனா சிலிக்கா மேம்பாட்டு ஆணையம் எடுத்த அபாரமான சீரமைப்பு பணிகளுக்கு பிறகு 2002ல அந்த பதிவேட்டிலிருந்து வெற்றிகரமா நீக்கப்பட்டுச்சு. நிஜமாவே இது உலகளவுல கொண்டாடப்படுற ஒரு பெரிய சுற்றுச்சூழல் வெற்றி இல்லையா? இங்க நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இதோட பிரம்மாண்டமான நீர்வாழ் சூழலியல் தான். கற்பனை பண்ணி பாருங்க, இந்தியாவோட மொத்த கடற்பொருட்கள்ல 20% இந்த ஒரே ஏரியில தான் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கார்பன் தொட்டியா செயல்பட்டு நம்ம சுற்றுச்சூழலை அப்படியே பாதுகாக்குது. இந்த 1165 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தடாகம் இந்தியாவிலேயே அழிஞ்சு வர்ற இராவடி டால்பின்கள் வாழ்ற ஒரே இடமும் கூட. அது மட்டும் இல்லாம பனிக்காலத்துல காஸ்பியன் கடல் பைக்கால் ஏரியாலிருந்து சுமார் 12,000 கிலோமீட்டர் பறந்து வர்ற 160க்கும் மேற்பட்ட வலசை போகும் பறவைகளுக்கு இது ஒரு முக்கியமான புகலிடமா இருக்கு. அடுத்து பிதிர்கனிகாவின் சதுப்பு நிலச் சூழலியல். இப்போ 2002ஆம் வருஷத்துக்கு போவோம். அங்க முற்றிலும் மாறுபட்ட ஒரு கடலோர பாதுகாப்பான பிதிர்கனிகாவின் அடர்ந்த சதுப்பு நில முகத்துவாரத்தை பற்றி பார்க்கலாம். புவியியல் ரீதியா பாத்தீங்கன்னா பிராம்னி, பைதரணி, தாம்ரா, அப்புறம் மகாநதி, இந்த 4 முக்கிய நதிகளும் ஒன்னா சேர்ற இடத்துல தான் இந்த 650 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள சரணாலயம் அமைஞ்சிருக்கு. இதனால இந்திய துணைக்கண்டத்தோட 2வது பெரிய மேங்க்ரோவ் காடுகள் இங்க உருவாகிருக்கு. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். உலக புகழ் பெற்ற சுந்தரவன காடுகளை விட பிதர்கனிகாவில தான் மேங்க்ரோவ் மரங்களோட பன்முகத்தன்மை அதிகம். ஆமாங்க, இந்தியாவில் இருக்கிற 58 மாங்க்ரோவ் தாவர இனங்கள்ல 55 இனங்கள் இங்க மட்டுமே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இது வெறும் தாவரங்களுக்கான இடம் மட்டும் கிடையாது. இந்த குறிப்பிட்ட ஈரநிலம் ஆபத்தான உவர்நீர் முதலைகள் அதிகமா வாழ்ற ஒரு இயற்கை கோட்டையா திகழுது. அது மட்டும் இல்லாம இதோட இணைஞ்சிருக்கிற கயிர்மாதா கடல்சார் சரணாலயம் தான் அழிஞ்சு வர ஆலிவ் ரிட்லி கடலாமைகள் முட்டையிடுறதுக்கான உலகின் மிகப்பெரிய கடற்கரையாகவும் இருக்கு. மூணாவதா சத்கோசியா பள்ளத்தாக்கு மற்றும் வனவிலங்குகள். இப்போ 2021ஆம் ஆண்டுக்கு வருவோம். கடலோர பகுதிகளிலிருந்து கொஞ்சம் உள்நாட்டை நோக்கி சத்கோசியா மலையிடுக்கோட பிரம்மாண்டமான நதி சார்ந்த நிலப்பரப்புகளுக்கு போகலாம். இந்த புவியியல் அதிசயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மகாநதி நதியால 22 கிலோமீட்டர் நீளத்துக்கு குடையப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு இது. தக்கான பீடபூமியும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சண்டிக்கிற இடத்துல ஆறுகள், சதுப்பு நிலங்கள், பசுமை மாறா காடுகள்னு 982 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஒரு அழகான மொசைக் மாதிரி இது அமைஞ்சிருக்கு. புவியியல் ரீதியா 2 வேறுபட்ட பகுதிகளை ஒரு புலிகள் காப்பகத்துக்குள்ள இது இணைக்கிறதால சத்கோஷியா பல்லுயிர் பெருக்கத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. குறிப்பா அழிவோட விளிம்புல இருக்கிற கரியால் முதலைகள், அப்புறம் சிவப்பு கிரீடம் கொண்ட ஆமை மாதிரியான நதிவாழ் உயிரினங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு அரண். 4வதா டாம்பரா ஏரி. 2021லேயே தொடர்ந்து பயணிப்போம். ஒடிஷாவோட கஞ்சம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த இடம் மற்ற இயற்கை நீர்நிலைகள் மாதிரி இல்லைங்க. இதுக்கு பின்னால நம்ப முடியாத ஒரு வரலாறு இருக்கு. 1766ல நடந்த ஒரு இராணுவ போர் பூமியில ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தி அதுவே எப்படி ஒரு செழிப்பான நீர்நிலையா மாறுச்சுன்னா எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த 300 ஹெக்டேர் நன்னீர் ஏரி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சு படையினருக்கும் இடையில நடந்த போர்ல பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்களால உருவான ஒரு பெரிய பள்ளத்திலிருந்து தான் உருவாச்சு. காலப்போக்குல இயற்கை இந்த குண்டு வெடிப்பு பகுதியை திரும்பவும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மழை நீரால நிரப்பிடுச்சு. உள்ளூர் மக்களால டாம்ப் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடம் இன்னைக்கு ருஷிகுலியா நதியோட இணைக்கப்பட்டு பருவமழை காலத்துல ஒரு மிகச்சிறந்த வெள்ள கட்டுப்பாட்டு அமைப்பா செயல்படுது. அத்தோட நதியாலா, காமன் போச்சாள் மாதிரியான அரிய பறவைகளுக்கும் இது ஒரு வீடா இருக்கு.
கடைசியா 5ஆவதா நாம பார்க்க போறது ஹிராகுட் நீர்த்தேக்கம். 2021ல அங்கீகரிக்கப்பட்ட நம்ம இறுதி இடத்துக்கு வந்தாச்சு. மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பொறியியல் சாதனையையும் அதோட சூழலியலையும் இங்க நாம பார்க்க போறோம். ஹிராகுட் அணையோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க இந்த ஒரே ஒரு நம்பர் போதும், 26. ஆமாங்க, கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இதுதான் ஒடிஷாவோட மிகப்பெரிய மண் அணை. இதோட நீளம் எந்த அளவுக்கு பெருசோ அதே அளவுக்கு இது தேக்கி வச்சிருக்கிற நீரோட அளவும் பிரம்மாண்டமானது. 65,400 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட இந்த நீர்த்தேக்கம் 350 மெகாவாட் நீர்மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதோட சுற்றி இருக்கிற பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தேவையான பாசன வசதியும் கொடுக்குது. 1957ல மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான இடமா இது இருந்தாலும் இன்னைக்கு இது ஒரு தவிர்க்க முடியாத சூழலியல் மையமா மாறியிருக்கு. மகாநதி டெல்டாவோட வெள்ள பாதிப்புகளை கட்டுப்படுத்துற அதே நேரத்துல 130க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 54 மீன் வகைகள் இங்க செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கு. அதோட 7000க்கும் மேற்பட்ட மீனவர்களோட முக்கிய வாழ்வாதாரமாவும் இது இருக்கு. இப்போ நாம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இதை நான் முடிக்க விரும்புறேன். 1766ல நடந்த போருனால உருவான ஒரு வெடிபொருள் பள்ளத்திலிருந்து ஒரு பொறியியல் சாதனையான 26 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு அணை வரைக்கும் ஒரே ஒரு மாநிலத்துல எப்படி இவ்வளவு நம்ப முடியாத பன்முகத்தன்மை கொண்ட நீர்நிலை அமைப்புகள் இருக்க முடியும்? இந்த 5 இடங்களும் நமக்கு உறுதியா உணர்த்துற ஒரு விஷயம் என்னன்னா, நீர்நிலை அப்படிங்கிறது வெறும் தண்ணி தேங்கி இருக்கிற இடம் மட்டும் கிடையாது. அது நம்ம ஆராய்வதற்காக காத்திருக்கிற, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு அற்புதமான புவியியல் அதிசயம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.